கொடைக்கானல் குணா குகை சுற்றுலாத்தலத்தில் அத்துமீறி பாதுகாப்பு வலைக்கம்பிக்குள் நுழைந்து ரீல்ஸ் மோகத்தில் இந்த காட்சிகளை இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்த இளைஞர்களுக்கு வனத்துறை 10,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. அத்துமீறி வனப்பகுதிக்குள் செல்லும் இளைஞர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மீது நீதிமன்ற நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாகும். இங்கு தினம்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குணா குகை சுற்றுலா தலம் உள்ளது. குணா குகையில் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தின் படப்பிடிப்பிற்கு பிறகு ஒரு நாளுக்கு சராசரியாக ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கடந்த 8ஆம் தேதி ஒரு இளைஞர் குணா குகை சுற்றுலா தலத்தில் பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு வேலி கம்பிகளை தாண்டி ஆபத்தான பாறை நுனிப்பகுதியில் ரீல்ஸ் செய்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ பதிவேற்றம் செய்த காட்சி வைரலானது. அதனைத் தொடர்ந்து இந்த இளைஞரை வனத்துறையினர் தேடியும் அவர் குறித்த விசாரணையும் மேற்கொண்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து ரீல்ஸ் செய்த இளைஞர் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த அஸ்வந்த் என்பதும் ரீல்ஸிற்காக இந்த வீடியோ பதிவேற்றம் செய்ததாக தெரிய வந்ததை தொடர்ந்து 1972 வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அத்துமீறி வனப்பகுதிக்குள் சென்ற குற்றத்திற்காக இந்த இளைஞருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக வனத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் இதுபோன்ற அத்துமீறி தடை செய்யப்பட்ட வனப்பகுதிக்குள் செல்லும் சுற்றுலா பயணிகள் மீதும் இளைஞர்கள் மீதும் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க இருப்பதாக வனத்துறையினர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 18 செய்திகளுக்காக கொடைக்கானலிலிருந்து ஜாபர் சாதிக்.